முத்து முத்து கதவு தரமா? முத்து கதவு தர முத்து. அம்மா பாருங்கம்மா, என்ன சொன்னாலும் கதவு திறக்க மாட்டேங்க அம்மா. சரி விடுடா, அவளே சரியாயிடுவா. கொஞ்ச நேரம் சும்மா விடு, தனியா யோசிக்கட்டும். இல்லம்மா, கதவு திறக்க மாட்டேங்க, எனக்கு பயமா இருக்குமா. இந்த பாருடா, சில விஷயம் நம்ம சொன்னா உங்களுக்கு புரியாது. சில நேரம் கஷ்டமா தான் இருக்கும், அந்த கஷ்டத்தை தாண்டி தான் வரணும். என்ன வேணா சொல்லுமா, கதவு திறந்து கேட்டுமா, எதுக்குமா கதவு போட்டிருக்கா? இந்த பாரு, எவ்வளவு நாளைக்கு தான் நீயும் நானும் அவளுக்காக பேச முடியும்? அவளுக்காக அவ தான் பேசணும், அவ தான் எல்லாத்தையும் அனுசரிச்சு வரணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். டைம் கொடு, எல்லாம் சரியாயிடும். இல்லம்மா, எல்லாத்தையும் அப்படியே விட முடியாதுமா, நம்ம சரி பண்ணி ஆகணும். இப்படியே இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். இவ தானே தேவையில்லாம மீனாட்ட வாய விட்டுருக்கா. இந்த பாருடா, ஒன்னும் ஆகாது, எனக்கு இவளை பத்தி தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, அப்புறம் எல்லாம் சரியாயிரும், விடு. மா, ஏதாவது பண்ணிக்கிட்டானா? எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்டா, பேசாம இரு, கொஞ்ச நேரம் அவளை தனியா விடு. இப்ப போய் நீ பேசணும்னு வச்சுக்கோங்க, அவ இன்னும் கோவமா திட்டுவா, இருக்கிற பிரச்சனை பெருசாகும். கொஞ்சம் கோவம் தனியட்டும். ஏமா மீன் அப்படி பண்ணா? என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சமாடி தங்கச்சி ஏதாவது நினைக்கியா? பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையோ? என் பிள்ளையா பேசுறேன் நினைச்சேன், மீனா அண்ணனா பேசுறேன் நினைச்சேன். இப்பதான் தெரியுது, முத்து புருஷனா பேசுறேன். நீ ஆச்சும் உன் பொண்டாட்டியாச்சு. அவளே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் முழுவாம இருக்கா. இப்ப என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன கேட்க முடியாதாமா? ஏன் இப்படி அம்மா புரிஞ்சுக்கிடாம பேசுறாங்க? இவ்வளவு நாள் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. முத்து அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கிட்டது இல்ல. நம்ம பேசாம இருந்தா கூட அவ போன் பண்ணி 2 தங்கச்சிமார் கூட்டி நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப மீனா இப்படி பேசி அனுப்பிட்டால. முத்து முத்து கதவு தரமா? முத்து, எவ்வளவு நேரமா கதவு தட்டிக்கிட்டு இருந்தேன், எது கதவு திறக்கவே இல்ல? பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்களை யார் கதவு தட்ட சொன்னா? கோவப்படாத முத்து. என்ன கோவப்படாத? முத்து என்ன முத்து, நீங்க எல்லாம் ஒரு ஆளு. கட்டின பொண்டாட்டி எவ்வளவு அவமானப்பட்டாலும் ஒரு அக்கறை கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்ககிட்ட இருந்து இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு விட்டு கொடுத்தேன். எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் மாமியா வீட்டுல நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல பொண்டாட்டி இருக்கணும்னு எவ்வளவு பொறுத்து போனேன். முத்து, அதெல்லாம் இல்லன்னு யாருமா சொன்னா? யாருமா சொன்னவா? இன்னைக்குதான் நிரூபிச்சிட்டாளே உங்க தங்கச்சி. என்னோட குடும்பம், என்னோட கௌரவம், என்னோட சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தல. அதான் மாணவக்கத்தையும் விட்டுருவே நினைச்சீங்க போல. எதுக்கு எல்லா நேரமும் அமைதியா இருந்தே நினைச்சீங்க? பயமா? இல்ல மாமியார் வீடு இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டாயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம குடும்பம், நம்ம புருஷன், நம்ம சம்மந்தி நினைச்சேன், அதனால விட்டு கொடுத்து போனேன். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உங்க தங்கச்சி என்னெல்லாம் பேசிட்டா. நான் இப்ப என்ன தப்பா சொன்னேன்? சின்ன குழந்தைக்கு அவர் ஷேர்ல வரதை எழுதி வைக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் சரிதான் சொன்னேன். இதுல உங்க தங்கச்சி ஏன் வலிக்குது எனக்கு புரியல. கிருஷ்ணன் சொத்தை தானே கிருஷ்ணன் பிள்ளைக்கு எழுதி வைக்க போறாங்க, இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? முத்து, அது அவங்க குடும்ப விஷயமா, நம்ம எதுக்கு தலையிடணும்? ஏதோ உங்க குடும்ப விஷயம், அது என்னோட பிறந்த வீடு. எனக்கு அந்த வீட்டுல ஒரு பங்கு இருக்கு. நான் ஒன்னும் உங்க தங்கச்சி மகன் சொல்லி எழுதி வைக்க சொல்லல. அது என் பிறந்த வீடு, அது என் அண்ணன் மகன், அதனாலதான் எழுதி வைக்க சொன்னேன். எத்தனை குடும்பத்துல பின்னாடி சொத்து பத்தினு எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? அம்மா அப்பா இருக்கும்போது, தாத்தா இருக்கும்போதே அவங்க உங்களுக்கு எழுதி வச்சுட்டா இப்ப என்ன பிரச்சனை? சரி, அது ஆதியும் மீனாவும் டிசைட் பண்ணிக்க போறாங்க, நமக்கு எதுக்கு? சும்மா இருங்க. அந்த அளவுக்கு அவ சின்ன நீங்கள விவரம் பத்தாது. பெரிய நீ ஏதோ பிளான் பண்றாங்க. எதுவும் இல்லாம இந்த அளவுக்கு அவங்க கோவப்பட வாய்ப்பே கிடையாது. சரி, அதுக்கு நீ ஃபங்க்ஷன்ல வச்சு எதுக்கு பேசுற? பேசினா என்ன? அவங்க மட்டும் என்ன பேசல? அவங்களும் இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம தானே இருந்தாங்க. இன்னைக்கு குழந்தை ஒண்ணு வந்து வளகாப்பன்னு ஒண்ணு வச்ச உடனே என்ன பத்தி என்ன வேற பேசுறாங்க? என் குணத்துக்கு தானே இப்படி இருக்கேங்கிறாங்க. அப்ப அவங்க குணத்துக்கு அவங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கணும்? முத்து, வார்த்தைக்கு வார்த்தை பேசினா பேச்சு தடிச்சுக்கிட்டே போகுமா? என்னமா கொண்டாடிக்கிறா, பேச்சு அங்க வர கேக்குது. அம்மா சும்மா இருமா, அவதான் கோவத்துல பேசுறா, நீயும் ஏமா? எது பேசினாலும் உங்க ரூம்குள்ள போய் பேசுங்க, தெரு வரைக்கும் கேக்குது. அவங்க வீட்டுல ஆட்டம் போடுறது காணாதாமா? இங்கே நம்ம தெருவில் எல்லாருக்கும் தெரியுமாமா? இந்த பாருங்க, யாரும் எங்கேயும் ஆட்டம் போடல. இந்த பாருடி, நான் உன்ட்ட பேச வேண்டாம்னு இருக்கேன், என்ன பேச வைக்காது. வந்து எல்லா பேச்சும் பேசி ஆடுற ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு ரூம்குள்ள வந்து கதவு பிடிக்கிட்டேன். என் மாவன் 6 மணி நேரமா கதவு தர கதவு தட்டிக்கிட்டு இருக்கான். புருஷன் ஒரு மரியாதை இல்ல, சமந்தின்னு ஒரு மதிப்பு இல்ல. ஆமாத்த, நான் மட்டும் தான் புருஷன் மதிக்கணும், சமந்தின்னு மதிக்கணும். ஆனா என்ன ஒருத்தர் மதிக்க வேணாம். அண்ணன் பொண்டாட்டியாச்சே, தம்பி பொண்டாட்டியாச்சேன்னு அவங்களும் பாசமா இருந்தாதான் எங்களுக்கும் பாசம் வரும். அவங்களுக்கு தோன்றப்ப என்ன வேணா பேசலாம், நாங்க வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்க பொண்ணுங்க எப்படி அண்ணன் பொண்டாட்டியோ அந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு அண்ணன் பொண்டாட்டி. பாசம் கொடுத்தா மட்டும் தான் பாசம் திரும்ப கிடைக்கும். என்னடா இன்னைக்கு உன் பொண்டாட்டி பேச்சல ஒரு விதமா இருக்கு? இனிமே அப்படித்தான் இருக்கும். இவ்வளவு நாளும் விவரம் இல்லாம இருந்துட்டேன், இதுக்கப்புறமும் விவரம் இல்லாம இருந்தேனா? நீ எப்போ ரொம்ப விவரம் தானே, நான் தெரியாமலா இருக்க? சுப்பலட்சி மாவா விவரம் இல்லாம எப்படி இருப்ப? இந்த பாருங்க, அதே மாதிரி நானும் பேச வேண்டியிருக்கும். உங்களை பார்த்துதான் உங்க மூத்த பொண்ணு வளர்ந்துருக்கா போல. உங்களுக்கு 10 பங்கு வர. சொந்த தங்கச்சி பொண்ணுக்கே சொத்து போக கூடாதுன்னு நினைக்கிறா. இதை விட கேடு கெட்டதானே என்ன இருக்கு உலகத்துல? சொத்து கொடுக்கணுமா வேண்டாமாங்கறத என் மருமக மாறு முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க புருஷன் சொத்து அவங்க பிரிக்காங்க, உனக்கு என்ன இடிக்குது? இந்த பாருங்க, அந்த சொத்துல நானும் கையெழுத்து போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு இழுத்து அடிக்கனா எவ்வளவு நாளைக்கு இழுத்து அடிப்பேன். இழுத்து கூட அடிக்க வேணாம், எனக்கு சொத்து வேணும்னு கேட்டா என் அண்ணங்க எனக்கு எழுதி வச்சிருவாங்க. எழுதி வைப்பாங்க. என் 2 பிள்ளைகளும் அப்படி விரல சூப்பிட்டு போவாங்களோ? மா பேச்ச விடுமா, அவங்க சொத்து வந்து எங்க அடைய போதாக்கும். நான் உழைக்கணுமா, என் குடும்பத்துக்கு சொத்து போதாதா?
ஆமா, அப்படியே சொத்தை இழுத்து இங்க கொண்டு வந்துட்டாலும் 7-8 பிள்ளை பெத்து வச்சிருக்கா. அவளத்தையும் உட்காந்து அனுபவிக்கிறதுக்கு. ஆளை பாரு, ஒரு பிள்ளையோ குட்டியோ கொடுக்க வக்கு இல்ல, பேச வந்துட்டா. அம்மா பாடுறா, பேசுறதெல்லாம் பேசிட்டு கடைசியில அழுக ஆரம்பிச்சிருப்பா. எல்லா முன்னாடி ஏதோ நான் அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி வளையல் போட்டுட்டு என் மவுளுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சிருக்கு, ஒரு சோறு சாப்பிட விட்டுருக்காளா, சண்டை போட்டு அப்படியே வந்தாச்சு. உங்க யாரையும் நான் வர சொல்லல. யாரையாவது நான் கூப்பிட்டனா நீங்க எதுக்கு பின்னாடி வந்தீங்க? ஆமா, நீ பேசின பேச்சுக்கு அந்த இடத்துல இலை போட்டு சந்தோஷமா சாப்பிட முடியுமா? வளகாப்பு விட்டு இலை வீடு மாதிரி ஆக்கிட்டு வந்துட்டு இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா நீ பேச்ச விடுன்னு சொம்பு தூக்குடா, நல்ல சொம்பு தூக்கு பண்ணாட்டிக்கு கடைசியில உன்னையும் இப்படிதான் பண்ண போறா. அம்மா முத்து சொன்னதுல எனக்கு எந்த தப்பு இருந்தமா தெரியலமா. ஆதி பங்க ஆதி பிள்ளைக்கு எழுதி வைக்கணும் நாங்க, அது இவ சரிதான். அதுக்கு எதுக்கு இவகிட்ட மீனை ஏறிக்கிட்டு வரா? சொன்ன தாத்தா கிட்ட சண்டை போட்டுருக்கணும், தேவையில்லாம இவகிட்ட எதுக்கு பேசுறா? இப்ப என்ன மீனை சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ ஆதி குழந்தைக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? எல்லாருக்கும் பிள்ளை குட்டி வரட்டும், எல்லாரும் இங்க தானே இருக்க போறோம், பொறுமையா பிரிச்சுக்கிட வேண்டியதானே. உங்களுக்கு பயம். ராமனை விட கிருஷ்ணன் தான் நல்லா பிசினஸ் பண்ணுவாரு. சொத்தை இப்பவே பிரிச்சுட்டோம்னா கிருஷ்ணனே பெரிய ஆளாயிடுவாரு. ராமனனுக்கு எதுவும் கிடைக்காது. பரம்பரையா என்ன வருதோ அது மட்டும் தான் கிடைக்கும். அதனாலதான் உங்க பொண்ணு எழுதி கொடுக்க கூடாதுன்னு சொல்றா. சரி என்ன இப்போ? அதனால என்ன? ராமா அப்படிதான் மூத்தவரு, வர சொத்தை ரெண்டா பிரிச்சுக்கிட வேண்டியதானே. அது எப்படித்த ஒருத்தர் உயிரை கொடுத்து உழைப்பாரு, அதை எல்லாரும் அனுபவிக்க நினைக்கிறீங்க? யாருக்கு தேவையோ அவங்க தான் உழைக்கணும். தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேறதான். அம்மா பேச்ச விடுங்கம்மா. அண்ணன் தம்பி அவங்க 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம். நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? இப்பவும் சொல்றேன், உங்க தங்கச்சி பழைய மாதிரி ஏதோ ஒரு வேலை பக்கம் ஆரம்பிச்சிட்டா. முடிஞ்சா முதல்ல தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் தலை போச்சு கால் போச்சு குதிச்சிட்டு இருக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், இன்னொரு தடவை என் குடும்பத்துக்குள்ள ஏதாவது கும்மி அடிக்க நினைச்சா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். குமாரு ஹாலுக்கு வா, அம்மாட்ட பேசணும். ஏமா பிறகு பேசேன், அவ முன்னாடியே கூட்டிட்டு போடுமா? ஆமாங்க, என் முன்னாடி பேசிடாதீங்க. எனக்கு கெட்ட விஷயங்கள்லாம் என் முன்னாடி சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. எனக்கு என்ன பயமாடி? என் புள்ள நான் எங்கனாலும் கூட்டிட்டு போய் பேசுவேன். உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கணும்னா எனக்கு கட்டியே கொடுத்துட கூடாது. போங்க போய் அம்மா மடியில உட்காந்துக்கோங்க. பாருடி வாய் நீளுது, இவ்வளவுதான் உனக்கு லிமிட் சொல்லிட்டேன். பாருடா கதவை எப்படி ஓங்கி அடிக்க பாரு. நானே நல்ல வேளை உள்ள போயிட்டான் இருக்கேன். அம்மா வேற பேசி பேசி வெளியே கூப்பிடுவாங்க போல இருக்கு. ஏண்டா முத்து பேசினா நான் கோவத்தில் அடி பேசிட்டேன், அது இருக்கட்டும். எனக்கு என்னமோ மீனா மேல சந்தேகமா இருக்குடா. என்னம்மா இவ்வளவு நேரம் ஏன் மகா அப்படி இப்படி நிறைய பேசிக்கிட்டு இருந்த, இப்ப இங்க வந்து இப்படி சொல்ற? இல்லடா, இவ்வளவு நாள் தங்கச்சி பிள்ளை தான் பிள்ளைன்னு வளர்த்தா, இப்ப அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்தனே ஒரு மாதிரி பேசுறா. எனக்கு எங்கேயோ இடிக்குதுடா. குமாரு பழையபடி எதுவும் தப்பு பண்ணுவாளோ? ஏற்கனவே எல்லாரும் பரவாயில்ல, ஐயோ பாவம் தான் அவள் விட்டாங்க. இன்னும் ராமாப்பிள்ளை கூட முழுசா என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவருக்குலாம் நடந்து தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மீனா கூட வாழவே மாட்டேன்ருவாரு. எனக்கு என்னமோ மீனாக்கு எப்பவுமே ஒரு குணம் உண்டு இல்லாமா, தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும்னு. அந்த மாதிரி தான் ஏதாவது பண்றான்னு நினைக்கேன். எனக்கு அப்படி தெரியலடா, அவ பயத்துல இருந்த மாதிரி இருந்தது, டென்ஷன்ல இருந்த மாதிரி இருந்தது. எதுக்கு குழந்தை பேர்ல சொத்தை எழுதக்கூடாதுங்க? எனக்கு சுத்தமா புரியல. நீ அவகிட்ட பேசி பாக்கியாடா? அம்மா தப்பா நினைக்காத, அவ முத்த பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டா. எனக்கு மீனா மேல எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. மாசமா இருக்க பிள்ளை கோவப்படக்கூடாதுன்னு பாக்க என்னை விட்டுருமா. எனக்கு மனசே சரியில்லை. முத்து எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காமா அவளுக்காக எவ்வளவு பேசியிருக்கா, 2 குடும்பத்தை சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. இது எதையும் யோசிக்காம எவ்வளவு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாமா. என்னடா இப்படி பேசுற? என்ன இருந்தாலும் அவன் கூட பிறந்த தங்கச்சிடா, என்னமோ போன்னு அப்படியே விட முடியுமா? இந்த பாரு மீனா, இப்பதான் கொஞ்ச நாளா திருந்திருக்கேன்னு நினைச்சேன், மறுபடியும் என்ன பழைய மாதிரி ஆரம்பிக்கிற? இங்க உங்களுக்கு நான் பேசினதா தப்பா படுதா? நான் என்ன தப்பா பேசினேன்? இப்ப என்ன அவசரம்? குடும்பத்தை எதுக்கு உடைக்கணும்? குழந்தை பேர்ல எதுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைக்கணும்? இந்த பாருமா, முத்து பேசினது சரி, நீ பேசினது சரி, நான் சொல்ல வரல. எதுக்கு இவ்வளவு கோவம்? மாசமா இருக்க, கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன இருந்தாலும் வீட்டுல அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கும்போது நீ இப்படி பேசி இருக்க கூடாது மீனா. என்னத யாருக்கும் சப்போர்ட் பண்ணலங்கிறீங்க, அப்புறம் சொல்றீங்க எல்லாரும் இருக்கும்போது நீ பேசியிருக்க கூடாதுங்கிறீங்க. உங்க பொண்ணு மட்டும் இப்படி பேசலாமாத்த? அவ இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு, உனக்கு முரசையே தானே வந்தா, எதுக்கு அவளை அழ வச்சு அனுப்பியிருக்க? இந்த பாரு மீனா, என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு நானும் பொறுத்து போறேன். ஆனா ஒரு மாமியார நான் கூட பொறுத்து போறேன். நீதான் எதையுமே யோசிக்க மாட்டேங்கிற. அது இல்லாம அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி காட்டுற. அத்த நான் முதல்ல சொல்லி காட்டல, அவங்கதான் குழந்தை கிடைச்சிட்டு நீ மாறிட்டேங்கிறாங்க. இன்னைக்கும் என் தங்கச்சி மகா மேல இருக்கிற பாசம்லாம் எனக்கு இருக்கு, அது என்னைக்கும் மாறாது. அதுக்காக எதுக்கு இப்பவே சொத்தை பிரிக்கணும்? ஏனுங்கத்த, இதை நான் சொன்னதுனாலதான் சண்டைக்கு வரீங்க. இதே இது என் தங்கச்சி சொல்லியிருந்தானா, பாத்தியா எவ்வளவு தங்கமான மருமக, குடும்பம் பிரியறத அவளால ஏத்துக்கவே முடியலன்னு புகழ்ந்து தள்ளிருப்பீங்க. இந்த வீட்டுல எப்பவுமே அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் தானே. மீனா நீ தப்பா புரிஞ்சிருக்க. ஆரம்பத்துல எனக்கு அவளைதான் பிடிக்காது, உன்னதான் பிடிக்கும் தெரியும்ல. அது அப்பத்த, இப்ப இல்ல. இப்பதான் எல்லாம் மாறிட்டேன். உங்க வீட்டுக்கு தேவையான வாரிச அவ தானே முதல்ல கொடுத்தா, அதனால எல்லாரும் மாறிட்டீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவ வர்றப்ப பிடிக்காத மாதிரி இருந்தீங்க, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவளைதான் தலையில வச்சு தாங்குறீங்க. இந்த பாருமீனா, பழசெல்லாம் மறந்து பேசாத.
அவங்க உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. நீ நானும் பிரிஞ்சிருக்கும் போது நம்ம சேர்ந்து இருக்கணும்னு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. காலம் ஃபுல்லா அடிமையா இருக்கணுமா? உதவி செஞ்சாங்கன்னு நான் எதையுமே பேசக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிடணும். ஏதாவது செஞ்சா என் கருத்தை கூட சொல்லக்கூடாது. அப்படித்தானே? ஏன் மீனா புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்க? நான் புரிஞ்சுதாங்க பேசுறேன். உங்க யாருக்கு தான் புரிய மாட்டேங்குது. இந்த பாருடா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் புரியும். அவ புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. பின்ன என்ன சொன்னாலும் அவ காத்துல ஏறாது. விடு. இப்ப என்ன, எதுக்கு எல்லாரும் நிற்பாடி 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மாடி. மாமா, சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாமா. நீங்க சாப்பிட வரீங்களா? இல்லம்மா, வேண்டாம். பசியே இல்ல. சரி, அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்க்கு போங்க. மணி என்னாச்சு? இல்ல மாமா, இப்ப சொல்லனா அவருக்கு எப்ப புரியும்? அதான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். முத்து வேற கோவமா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு பயமா இருக்கு மாமா. சரி, 2 பேரும் கோவத்துல இருந்தாங்க. 2 பேரும் வார்த்தையை விட்டுட்டாங்க. விடு. இப்போதைக்கு எதை பத்தியும் பேச வேணாம். இந்த பாருங்க தாத்தா, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. சொத்தை ஆதியோட பிள்ளை பேருக்குலாம் எழுத வேண்டாம். இதோ பாருமா, யாரோட பிள்ளைங்க மேலேயும் நாங்க சொத்தை எழுதி வைக்க போறது இல்ல. அவங்க பங்கு அவங்களுக்கு எழுதி கொடுத்துறோம். நீங்க உங்க பிள்ளைங்க பேர்ல எழுதி வைப்பீங்களா இல்ல நீங்களே வச்சுப்பீங்களாங்கிறது உங்களோட விருப்பம். ஏய் தாத்தா, பரம்பரை சொத்தை மட்டும் தான் பிரிச்சு கொடுக்குறாரு. மீதி அவங்கவுங்க ஒழிக்கிறது அவங்களுக்கு தான். ஏன் உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது? தாத்தா, இப்போதைக்கு சொத்தை பிரிக்க வேணாம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்ன மீனா, நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாம பெரியவங்களே ஏத்து பேசுறியா? போ, ஒருவங்க போ. என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இந்த பாரு மீனா, முத்தை ரொம்ப பாசமா வளர்த்துட்டோம். ரொம்ப அமைதியான பொண்ணு. நீ இப்படி சொன்னோன்னு அவளால தாங்கிக்கவே முடியல. அவளை பாசமா வளர்த்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்தா என்ன பாசமா வளர்த்தாங்க. அவதான் என்ன பேசியிருக்கா, நான் அவளை பேசல. ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. ஆதிக்கு வளகாப்படும்போது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா பண்ணீங்க. சிரிப்பு என்ன, கூத்து என்ன, டான்ஸ் என்ன. ஆனா எனக்கு வளகாப்புக்கு ஒரு இலவு வீடு மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல. நீங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி இன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுமா? தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேசி என் ஃபங்க்ஷனை கெடுத்துட்டீங்க. எப்பவுமே இந்த வீட்டுல எனக்கு தான் அநியாயம் நடக்குது. மீனா, அமைதியாரு. எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுற? வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். தாத்தா சொல்றேன்ல, முத்து பண்ணது தப்புதான். நான் வேணா அவளுக்காக உன்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? சாரி தாத்தா, என்ன வார்த்தை பேசுறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா. புரியுதுமா, நடந்தது நடந்துருச்சு. இன்னும் பேச பேச ஏதாவது மாற போதா? பேசினா அதிகமா தான் ஆகும். இந்த பாரு மீனா, நடந்ததை மறக்க முயற்சி பண்ணு. நீயும் பேசிட்ட, அவளும் பேசிட்டா. இது இதோட விடு. நான் உங்களுக்காக விட்டுறேன் தாத்தா. ஆனா உங்களுக்கு புரியல. இந்த வீட்டுல எல்லா டிராமாவும் எனக்கு மட்டும்தான் நடக்கும். என் விஷயத்துல மட்டும்தான் நடக்கும். என் விஷயத்துல மட்டும் எல்லாரும் அண்ணியனா மாறிடுவாங்க. ஏன் மீனா அப்படி பண்ற? நீ தானே எல்லாத்தையும் சண்டை போட்ட. இப்ப ரூம்ல வந்து அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கண்ணத்தோட நான் அழ கூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா? அழாத மீனா, சொன்ன கேளு. மாத்திரை போடலன்னு டேப்லெட்ல போட்டாச்சு. சரி, அப்ப படுத்து ரெஸ்ட் எடு. சரி, நீங்க போங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மீனா, இன்னைக்கு முக்கியமான ஃபைல் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா நான் போக மாட்டேன். எது என்ன நடந்தா என்ன, உலகமே அழிஞ்சா என்ன? உங்க தம்பி கூப்பிட்டுருக்காரு, கிளம்புங்க. திருந்தவே மாட்டல. நான் கூட ஐயோ பாவம் ஃபீல் பண்றாளே நினைச்சேன். உங்ககிட்ட போய் பேச வந்த பத்தியா, என்ன சொல்லணும்? கடவுளே, இன்னைக்கு ஏன் பாவல சோதிக்கிற? ஹலோ அக்கா. என்னக்கா, ஒரு வழியா நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டீங்க போல. ஏய், உண்மையை சொல்லு. இங்க நடக்க போறது உனக்கு முன்னாடியே எப்படி தெரியும்? நீங்க வரவும் இல்ல. ஆனா இத பத்தி இன்னைக்கு பேசுவாங்க, நான் இப்படி நடந்துக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னக்கா, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நான் பூரணி. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் என்ன பாடா படுத்துற? சரி, ஐயோ பாவம், என்ன இருந்தாலும் நீங்க என் அக்கா. இதோ பாரு, இன்னொரு தடவை அக்கா நோக்கான எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். நீ என்ன என் கூடவா பிறந்த அக்கா அக்கான்னுக்குற? என்னக்கா இவ்ளோ கோவப்படுறீங்க? கூட பிறந்ததா அக்கான்னு கூப்பிடணுமா? நம்ம 2 பேருக்கும் ஒரே ஹஸ்பண்ட் தானே. அப்ப நீங்க எனக்கு அக்கா தானே. இதோ பாரு. சரி சரி, கோவப்படாதீங்க. நான் ஒன்றும் உங்க லைஃப்குள்ள எல்லாம் வரமாட்டேன். பரவாயில்லையே, தங்கச்சி பிள்ளை மேல ரொம்ப பாசம் இருக்கு போல. நான் கூட நினைச்சேன். என்ன இருந்தாலும் முதல்ல என்ன முதல்ல? இல்லக்கா, ஆரம்பத்துல ஆதி அந்த வீட்லயே வாழக்கூடாதுன்னு நினைச்சீங்க. அதான். ஆனா இப்ப மாறிட்டீங்க போல. சரி விடுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க போய் தான் என்னால நான் நினைச்சதெல்லாம் பண்ண வைக்க முடியுது. இது பழைய மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். தப்பு பண்ண போறோங்கிற பதட்டத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. இப்ப பாருங்க, உங்க தங்கச்சி பிள்ளைய கொண்டுட வேணும்னு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பெல்லாம் வருது உங்களுக்கு. இதோ பாரு, நீ பண்றது கேவலமான வேலை. இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி அசிங்கமான பொண்ணு எவ்வளவு இருக்க மாட்டா. இப்படி என் தங்கச்சி மயக்கத்துல இருக்கும்போது குழந்தைய தூக்கி மாத்தி வச்சுக்கிட்டு இப்ப என்னடா என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்க. அக்கா, அந்த குழந்தைய மாத்தி கொடுத்ததே நீங்க தானே. அடி பாவி, நல்லா இருப்பியா? நான் எப்படி உனக்கு குழந்தைய தூக்கி கொடுத்தேன்? நீங்க கொடுக்கலக்கா. ஆனா நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீங்க தான் குழந்தைய தூக்கி கொடுத்தீங்க, நீங்க தான் குழந்தைய மாத்தி வச்சீங்கன்னு சொல்லுவேன். பரவாயில்லையா? கூட பழகிட்டு இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற. அக்கா, ஏதாவது புதுசா இருந்தா சொல்லுங்க. என் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்?
பழகுறதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரிஞ்சுட்டு பழகணும். நீங்க என்னடானா வருஷ கணக்கா பழகுனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லடி, குழந்தைய யார் தூக்கி தந்தா? அதான் சொன்னனே, நீங்க தானே. அப்ப இங்க இருக்கிறது என் தங்கச்சியோட குழந்தை இல்லையா? இதே கேள்வியை எத்தனை தடவை கேட்பீங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என்கிட்ட இருக்கிறதா உங்க தங்கச்சி குழந்தை. உங்க தங்கச்சிக்கு பையன் தான் பிறந்தான். ஆனா என் தங்கச்சி டாக்டர் எப்படி அவ பார்க்காம இருப்பா? உங்க தங்கச்சி சரியான லூசு. அவ என்ன குழந்தை என்ன ஏதுன்னு நான் எதையுமே பார்க்க மாட்டேன். கடைசி நிமிஷத்துல பையனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு எந்த ரிப்போர்ட்டையும் பார்க்கல. அவளோட விவரமா இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருமே. அவ இப்படி இருக்கதா எனக்கு வசதி. சாரி நமக்கு வசதி. இந்த பாரு, இப்படியே என்ன மிரட்டிட்டு இருக்கலாம் நினைக்காத. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நேரா நான் என் தங்கச்சிட்ட போய் சொல்லிடுவேன். போங்க, போய் சொல்லுங்க. இப்பவே போய் சொல்லுங்க. அப்புறம் உங்க தங்கச்சி என்ன தேடி வருவா. அவ தேடி வர்றதுக்குள்ள அந்த குழந்தைய நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்க்கா. ஒரு தடவை தான் சொல்லுவேன், மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் சமத்து பிள்ளையா இருப்பேன். நீங்க இல்ல நான் கேட்க முடியாது, நான் என் தங்கச்சிட்ட சொல்றேன், தங்கச்சி மாப்பிள்ளைட்ட சொல்றேன், என் ஹஸ்பண்ட சொல்றேன் அப்படின்னு வாழாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒண்ணும் இல்ல. முதல்ல உங்க தங்கச்சியோட குழந்தை. ஏன்டி இப்படி பண்ற? இந்த பாரு பூரணி, எல்லா நாளும் உனக்கு சாதகமா இருக்காது. நான் முன்னாடி பண்ண தப்பு இப்ப எதையுமே சொல்ல முடியல. சொன்னா நான் தான் பண்ணேன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனா ஒண்ணு, இதே மாதிரி எல்லா நாளும் ஆழுதுகிட்டு இருக்க மாட்டேன். நீ சொன்னதுக்கெல்லாம் மண்டை ஆடிட்டு இருக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இல்லாட்டி சொல்ல போறேன். மவளை அன்னைக்கு இருக்கு. உனக்கு கிருஷ்ணாவை பத்தி தெரியும்ல. யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஏதாவதுன்னா அவர் சும்மா விட மாட்டாரு. அதுவும் அவர் பெத்த பிள்ளைக்குன்னா நீ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சது அவர் உன்னை உயிரோட விட மாட்டாரு. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு கிருஷ்ணா கூட வேணாம், உங்க அத்தையே போதும். இதோ பாருங்கக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இப்ப வந்து உங்களுக்கே தெரியுது. இத்தனை வருஷம் பழகின எனக்கு தெரியாது. அதான் பார்த்து கவனமா திட்டம் போட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப இல்ல, எப்பவும் மாட்ட மாட்டேன். இன்னைக்கு முத்துவை விட்டு உங்களை எப்படி எல்லாம் பேச விட்டேன் பாத்தீங்களா? என்ன முத்து விட்டு பேச விட்டியா? அப்ப நீ முத்துவையும் மிரட்டிக்கிட்டு இருக்கியா? முத்தெல்லாம் மிரட்டணும்னு ஒரு அவசியமும் இல்ல. சின்னதா தூண்டி விட்டா போதும், அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுவா. அவ ஒருத்தியே போதும் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு. ஆமா, இன்னைக்கு எதுவும் சொல்லிட்டியா? சாரி சொல்லிட்டீங்களா உனக்கு குழந்தைய இல்லைன்னு? ஐயோ, குழந்தை இல்லாத பொண்ணுங்க கிட்ட சொல்லக்கூடாத வார்த்தை. என்னை என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்களே, வந்து பாருன்னு சண்டை போடுவாங்களே. இந்த பாரு பூரணி, விளையாடாத. நீ தானே அன்னைக்கிட்ட அப்படி பேசணும்னு சொன்ன. நானா சொன்னேன்? ஓ சரி, நானே சொன்னாலும் நீங்க அப்படி சொல்லிடுவீங்களா? நீங்க என்ன சின்ன பிள்ளையா நான் என்ன சொன்னாலும் அப்படி கேட்கறதுக்கு? ஐயோ பாவம். இதோ பாரு. இதோ பாருங்கக்கா, என்னை பத்தி யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உங்க தங்கச்சி பிள்ளை, ரெண்டாவது உங்க வயித்துல ஒரு குட்டி பாப்பா வருதுல்ல, அப்புறம் அந்த வீட்லயே ரொம்ப அமைதி ராம் மாமா தான். எனக்கு தாலி வேற கட்டியிருக்காரு. சோ அவர் தானே ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அப்புறம் அந்த துக்கத்திலே உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அப்படியே ஒவ்வொருத்தரா. என்ன பூரணி, உன் இஷ்டத்தை பேசிட்டே போற? நீ இதெல்லாம் பண்ற வரைக்கும் போலீஸ் எல்லாம் உன்னை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? இதோ பாருங்கக்கா, எனக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு சொல்லுங்க? ஜெயிலுக்கே போனாலும் சந்தோஷமா போவேன். என்ன, உங்க குடும்பத்தை ஒரு வழி ஆக்கிட்டு தான் போவேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கக்கா, எனக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே ஆளுங்க இருக்காங்க. உங்களை சுத்தி சுத்தி இந்த ஊர் முழுக்க எனக்கு ஆள் இருக்கு. எனக்கு எதிரா சின்னதா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தெரியும். என்ன நினைச்சீங்க? வீட்டை விட்டு போயிட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சீங்களா? வீட்டை விட்டு தான் தள்ளி நிக்கனே தவிர உங்களை விட்டு இல்ல. என்னை கிருஷ்ணா கூட நீங்க வாழ விடல. உங்க எல்லாரையும் அழ வைப்பேன். வாழ்க்கை முழுக்க நீங்க அழுதுகிட்டே தான் இருக்கணும். எல்லாரும் வாழ்வாங்க, ஆனா நான் உங்களை அழ வைக்கிறதுக்குனே வாழ்றேன். நீங்க அழுதா மட்டும்தான், நிம்மதி இல்லாம அழைஞ்சா மட்டும்தான் எனக்கு நிம்மதி. பெரியம்மா, ஏன் அழறீங்க? இப்பெல்லாம் கிருஷ்ணா கூட வாழலன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க அழறீங்க பாத்தியா, சண்டை போடுறீங்கல்ல, நிம்மதி இல்லாம அலையுறீங்கல்ல, அதை பார்க்கதான் சந்தோஷமா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஒன்னும் இல்லடா பட்டுக்குட்டி, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துட்டு போல. சரி வாங்க, நான் ஊதி விடுறேன். இல்லடா தங்கம், சரியாயிடும். பெரியமா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க இருங்க, நான் அம்மா கூட்டிட்டு வரேன். இல்லடா, ஒரு பிரச்சனையும் இல்ல பெரியமாக்கு. நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். நீங்க என்ன அம்மா ரூம்ல போட்டீங்க? அதுவா, பட்டு தூங்கிட்டல, அம்மா ஒன்னு மிஸ் பண்ணுவல்ல, அதான் அங்க படுக்க போட்டேன். நான் எழுந்தனா தம்பி பாப்பாக்கு குட் நைட் சொல்லணும்ல, அதான் வந்தேன். நீங்க என்ன தேடவே இல்லையா? இல்ல பட்டு, பெரியமா ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்னை விட்டு பெரியமா எப்படி இருப்பேன்? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தூக்கவே இல்ல. அது இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்துட்டே இருந்தேன்ல, பெரியமாக்கு முதுகு வலிக்குடா. ஓகே, அப்ப நம்ம தூங்கலாமா? நீ இன்னைக்கு சமத்தா அம்மா ரூம்ல தூங்கு,
நாளைக்கு பெரியமாவனையும் ஒன்னா தூங்கலாம் சரியா? ஓகே பெரியம்மா, அப்ப நான் போறேன். நீங்க அழக்கூடாது, ஓகேவா? கண்ணு தடிச்சுக்கோங்க. நீங்க அழாம இருந்தாதான் பாப்பாவும் ஹாப்பி, இல்லைன்னா பாப்பாக்கும் அழுக வரும். சரி தங்கம், பெரியமா அழமாட்டேன். அப்ப சரிங்க. குட் நைட் பெரியம்மா. குட் நைட்மா. இந்த குழந்தை என் தங்கச்சியோடது இல்லைனா யாரோடது? என் தங்கச்சி குழந்தை தான் என் இவ்வளவு பாசமா இருக்கான்னு நினைச்சேன். யாரோட குழந்தையோ எப்படி என் இவ்வளவு பாசமா இருக்க முடியும்? ஆனா இவளை பாக்குறப்ப என் தங்கச்சி பார்த்த மாதிரி தான் இருக்கு. அவளும் சின்ன வயசுல இப்படிதான் இருப்பா. பூரணி இவன் என் தங்கச்சி பிள்ளை இல்லைங்கிறா. ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார்கிட்ட சொன்னாலும் நம்மள நம்ப போறது இல்ல. இப்பதான் ஓரளவுக்கு எல்லாம் நார்மலா இருக்கு. சொன்னா பிள்ளை ஏதாவது பண்ணிடுவேங்க. ஒருவேளை அதுதான் என் தங்கச்சி பிள்ளைனா, என் தங்கச்சி குழந்தை ஏதாவது பண்ணிட்டானா